வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஜனநாயகம், மனித உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி, கருத்து சுதந்திரம் ஆகியவற்றில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஐநா சபை போன்ற சர்வதேச மன்றங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பராகுவே தொடர்ந்து ஆதரித்து வருவதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்ட குடியரசுத் தலைவர், பராகுவே அதிபரின் வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் புதிய வாய்ப்புகளுக்கு அது வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் பட்ட போட்டிகளில் 8 தங்கம் உட்பட 24 பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இவர்களால் நாட்டிற்கே பெருமை என்று அவர் கூறியுள்ளார். மின்சாரத்தில் இயங்கும் பயணியர் வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி புதுடெல்லியில் நேற்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், சர்வதேச கார் பிராண்டுகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் குறைந்தபட்சம் $35,000 மதிப்புள்ள மின்சார கார்களின் இறக்குமதிக்கு 15% அளவில் குறைந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை குறுந்தகவல் மற்றும் குரல் வழி செய்தி மூலம் வேளாண் தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்கும் சேவையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளான இன்று தமிழக அரசின் சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செம்மொழி தமிழ் விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கவுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.